வணக்கம், வணக்கம். ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே. நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த வக்ரம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க ஜோதிடத்துல. இது ஒரு பெரிய பிரச்சனை. வக்ரமானால் அது பின்னோக்கி செல்லும். அந்த கோள் எந்த ஒரு நன்மையும் தராது அப்படிங்கிற அடிப்படையிலேயே பலன் சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. வக்ரம் ஆயிடுச்சுங்க, அது அவ்வளவுதாங்க. வக்ரம் ஆயிடுச்சுங்க, அது வேலை செய்யாதுங்க. அது உண்மையிலேயே ஏற்புடைய கருத்தா? எந்த கோளுமே வக்ரம் ஆகல. அதாவது இங்கிருந்து பார்க்கும்போது அது பின்னோக்கி வர்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிம்பமே தவிர வேற ஒண்ணும் அதுல கிடையவே கிடையாதுங்க. இத எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகா இது ஒரு பெரிய மோசமானது அப்படின்னு சொல்றீங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ராசியில 2 கோள் வக்ரமாக இருந்தால் அது நற்பலன்களை தான் கொடுக்கும். அவங்களுக்கான அந்த கோளினுடைய தன்மையிலே அது நற்பலன் தான் நடக்குமுங்க. அது ஒரே ராசியில இருந்தாலும் சரி, பக்கத்துல நெருங்கி இருந்தாலும் சரி, அதனுடைய நற்பலன்கள் என்னமோ நடக்கத்தான் செய்ய. அது தீய தன்மையை தராது அப்படின்னு ஒரு ஜோதிட வார்த்தை. அதே மாதிரி வக்ரகோள் உச்சம் அடைந்திருந்தால் நீச்ச பலனை சொல்லுங்கள்னு சொல்றோம். சார் இது பூராமே வலிமைதான், பாவக பலனை மாத்தல. நீங்க பாவக பலனை மாத்தும்ன்ற மாதிரிதான் ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வேலை செய்யாதுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லா கோள்களும் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதன் ஒளிகள் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒளிகள் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். வக்ர கதி அப்படின்னு மேல அந்த கோளினுடைய ஒளி நமக்கு வரலையா? செவ்வாய் வக்ரத்துல போய்கிட்டு இருக்கப்ப ரெட்டிஸ் ஒளி நமக்கு கிடைக்கலையா? குரு வக்ரத்துல போறப்ப அந்த ஒளி நமக்கு வரலையா? சுக்கிரன் புதன் வக்ரகத்துல போகும்போது நமக்கு அந்த ஒளி கிடைக்கலையா? அல்லது சனிதான் நமக்கு வக்ரத்துல போகும்போது அந்த ஒளி கிடைக்கலையா? எல்லா ஒளியும் கிடைக்குது. வக்ரம்ங்கிறது சீக்கிர கதியில ஏற்படக்கூடிய ஒரு தம்பனம், அதை நிப்பாட்டுறதுக்கு உண்டான விஷயமாக தான் வக்ரத்தை அழகாக சொல்லியிருக்கோம். வார்த்தையில வக்ரம்னு, சான்ஸ்கிரிட் வாக்கிரம்னா முரண்பட்டது அப்படின்ற அடிப்படையில அவங்க அது சரியில்லைங்கிறாங்க. அதுதான் நமக்கு முதல்ல தவறு. அந்த வக்ரகதி அடிப்படையிலேயே பலனை பிரிக்கும் போது 2 கோள் வக்ரம் ஒரே ராசியில் இருந்தால் நற்பலன்கள், வக்ரகோள் உச்சம் பெற்றால் நீச்ச பலன், நீச்சக்கோள் வக்ரம் பெற்றால் உச்ச பலன். ஸ்ட்ரென்த் அவ்வளவுதான். வேற அதுக்கு என்ன பாவத்துல இருக்கோ அதுதான் நடக்கும். ஆனா வக்ரகோள் 6, 8, 12ஆம் பாவத்தில் இருந்தால் தீய பலன்களே. அது குருவா இருந்தாலும் சரி, சனியனா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, 6, 8, 12ல இந்த வக்ரகோள் போய் இருந்துட்டா தீய பலன்களே. அதே மாதிரிங்க மேலிஃபிக் பிளானட்ஸ் இஃப் ரெட்ரோகிரேஷன் அவங்களும் குட் ரிசல்ட்ஸ் தான், அவங்களும் நல்ல பலன் தான் தருவாங்க. தீய கோள்கள் வக்ரகதியில் இருந்தால் அவர்கள் நற்பலன்களே. பட் நம்ம இங்க இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் அப்படி இல்லை. சாத்திரத்தை பார்க்கணும். நமக்கு முன்னாடி இதை உருவாக்குனவங்க சொல்லி வச்சிருக்கிற பலன்களை பார்க்கணும். செவ்வாயும் சனியும் வக்ரம் பெற்றால் நற்பலன்கள் தான். அங்கதான் பொதுவா எல்லாத்துக்கும் சொல்லிட்டாங்க. 6, 8, 12இல் கோள்கள் வக்ரம் பெற்றால் அவை தீய பலன்களே தரும். அது சனியனா இருந்தாலும் சரி, குருவா இருந்தாலும் சரி, எந்த கோளாக இருந்தாலும் அவன் நற்பலனை தரமாட்டான். 6, 8, 12ல அது பொது பலன் முடிஞ்சு போச்சு. குரு வக்ரமானால் நற்பலன், சனி வக்ரமானால் தீய பலன் இல்லைங்க, சாத்திரத்துல சொல்லல. சனியும் செவ்வாயும் வக்ரமானால் நற்பலன்கள் தாங்க. அதே மாதிரி ஒரு கோள் வக்ரகதியில இருக்கிறப்ப அந்த கோளினுடைய தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறப்ப பாவக அடிப்படையிலேயே நடக்கும். அது நல்ல பாவகம்னா நல்ல பலன் தரும், தீய பாவம்னா தீய பலன் தரும். அது எல்லா கோள்களுக்குமே அந்த பலனை சொல்லிட்டான். 6, 8, 12ல இருக்கிறதுக்கு தீய பலன் உண்டு. வக்ரகதியில இருக்கக்கூடிய உச்ச கோளுக்கு நீச்ச பலன், நீச்ச கோளுக்கு உச்ச பலன். இவ்வளவுதானங்க, ஸ்ட்ரென்த் தானே. பலன் இல்லைன்னு சொல்றதெல்லாம் பயங்கர ஒரு இதுதான். டேஷ் ஒண்ணுமே நம்ம சொல்ல முடியாது. அத இந்த வக்ரகதியில போய்கிட்டு இருக்க பிளானட்டுடைய அதே ராசியில கோச்சாரத்துல கோள்கள்
அதே இடத்துல வந்து வக்ரமாகி அந்த தசா புத்திகள் நடக்குமே ஆனால் நட்பலன் தான் சொல்லப்படுது. கோச்சாரத்தை எங்க கொண்டாந்து இணைக்கிறாங்க பாருங்க. அவங்களுடைய பிளானட்டரி தன்மையில கோச்சார பலன். நீங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க காலையில எந்திரிச்சோன்னே ராசி கோச்சார பலன். யாராவது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றாங்களா? அது கிடையாது. இருக்கட்டும், இதுதாங்க சொல்லப்பட்டிருக்கு. ரொம்பவும் நம்ம போய் ரொம்ப குழப்பம் அடையக்கூடாதுங்க. தீய கோள்கள் வக்கரமானாலும் நட்பலன்கள், அந்த நட்கோள்கள் வக்கரமானாலும் நட்பலன்கள் தான். அதுல ஒண்ணும் தீய பலன்களை ஒண்ணு, தீய கோளுக்கே நட்பலன் இருக்கப்பா, அப்ப நட்கோளுக்கு என்ன? அதுக்கு ஒண்ணும் கெடுதல் பலன் இல்லை. பாப ரீதியா 6, 8, 12 கெட்டால் தீய விளைவுகள். அதே மாதிரி உங்களுக்கு உச்சக்கோள் இதுதான். அந்த உச்சக்கோள் வக்கர நீச்ச பலன், நீச்சக்கோள் வக்கரம் உச்ச பலன் ஸ்ட்ரென்த்தை தான் பேசுது, வேற ஒண்ணும் பெருசா பேசல. இதை நினைச்சு ஆகா எனக்கு கோள்கள் பூரா வக்கரமாச்சு. 2 கோளுக்கு மேலவே ஒரே ராசியில வக்கரமானாலும் கோள்கள், எத்தனை கோள்கள் வக்கரமானாலும் அவை அனைத்துமே நட்பலன்களை தரக்கூடிய அமைப்பு தாங்க, மறந்துடாதீங்க. இந்த வக்ர கோள்கள் 6, 8, 12ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுதுதான் பிரச்சனை. ஒரு கோள் 6ஆம் பாவத்துல இருக்கு, வக்ரகதியில 5க்கு வந்துருதுங்க அந்த பாவ மத்தியமத்துல அப்படின்னா, பாவ மத்தியமம் வந்து கணக்குல எடுக்காதீங்க, அது அந்த காலம். இப்பெல்லாம் நீங்க பாவ தொடக்கமா வச்சுக்கோங்க. எந்த கோளும் அடுத்த பாவத்துக்கு வரவே வராது, வக்ரமானம் அங்கேயேதான் நிற்கும், அங்கனக்குள்ளேயேதான் வக்ரம் ஆகிக்கிட்டு இருக்கும். எனவே தயவு செய்து வக்ர கதி பலன்கள்ல 6, 8, 12 தவிர மீது வழக்கம் போல நீங்க பலன் சொல்லுங்க. அதை தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன். வக்ர பலன்களை போட்டு குழப்பிக்கிறாதீங்க, அதை விட்டு தள்ளுங்க. இப்ப அதுக்கு உண்டான பலன் இதுதான். ஒரு 5, 6, 7, 8 ரிசல்ட். ஏன்னா அவ்வளவுதான், இதுக்கு மேல அதுல ஒண்ணுமே இல்லைங்க. நன்றிங்க. வக்ரத்தை கண்டு அஞ்ச வேண்டாமுங்க. வக்ர கோளும் ஒரு பாவத்துல இருந்துதான் செயல்படுதுங்க. அது எந்த பாவத்தை இயக்குதுன்னு பார்த்து ப்ரிடிக்ஷன்ஸை கொடுத்து வர்றவங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுங்க. ஐயோ உங்களுக்கு வக்ரமாச்சு, எதுவும் நடக்காது, மறைஞ்சு போச்சு. மறையாதுங்க எந்த கோளுமே. 6, 8, 12 மறைவு ஸ்தானம் சொல்றீங்க, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேங்க. நன்றிங்க. இஎஸ்பின்னு வந்திருக்கா? ரைட், ஆஃப் பண்ணு.